உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கதிர், இந்தா ஸ்வீட் சாப்பிடு. என்ன கதிர், கோவமா இருக்கியா? நான் எவ்வளவு ஆசையா ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு இந்த வீட்டை புடிச்சு ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நாம இங்கதான் இருக்க போறோம். நீ இனி பயந்து பயந்து அந்த பீச்சுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல கதிர். இது நம்ம வீடு கதிர். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன பாக்குற கதிர்? இந்தா ஸ்வீட் சாப்பிடு. இப்ப என்னாச்சு? நீ இப்படி உருன்னு இருக்க? இன்னும் என்ன ஆகணும்? புரியல. நான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும் அப்படின்னு. அவசரப்படாத ரோஷி, அவசரப்படாதன்னு சொன்னேன். நீ என்னமோ நாளைக்கே இந்த உலகம் அழிய போற மாதிரி இப்படி அவசரமா ஏற்பாடு பண்ணி இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? என் தம்பி கௌதம்க்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம சீக்கிரமா வீட்டுல மாட்டிக்குவோம். ரோஷி, உனக்கு ஃபர்ஸ்ட் புரியுதா இல்லையா? அதுதான் செல்லம் எனக்கும் வேணும். நீயும் பாவம் உன் வீட்டுல சொல்றதுக்கு எத்தனை நாள் தான் கஷ்டப்படுவ? இப்ப பாரு, அந்த வேலைய உனக்கு வைக்காம அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உனக்கு வேலை மிச்சம் தானே கதிர். உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிடுவ. நாளைக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அம்மாக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா அது நம்ம ரெண்டு பேருக்குமே ஆபத்தை தான் வந்து முடியும். காவியாவை வீட்டை விட்டு விரட்டிட்டா ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு ஈஸியான விஷயம். உன்னோட அவசரத்தால நம்ம ரெண்டு பேரும் பெர்மனண்டா பிரியற மாதிரி செஞ்சிடாத. அதுவும் இல்லாம இந்திரா வேற கண்கொத்தி பாம்பு மாதிரி என்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. நான் எப்போ சிக்குவேன், அதை வச்சு எப்படி நம்மள பிரிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கொஞ்சம் கூட புரியாம அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன ரோஷி இதெல்லாம்? கதிர், யூ டோன்ட் வரி. இந்திராவெல்லாம் ஒரு ஆளாவே நம்ம மதிக்க கூடாது கதிர். நீ அப்படி சொல்ற, ஆனா அவதான கௌதமோட வாழ்க்கையை புரட்டி போட்டா. உன்னை ஒரு ரூம்குள்ள விட்டு மூச்சு முட்டை அடிச்சா. ஏன் வரலட்சுமி மேட்டர்ல அவ கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டினா. இவ்வளோ ஏன், இன்னும் என் அம்மாவும் சித்தியும் அவ பேரை கேட்டாலே மிரள்றாங்க. அவங்களாலே அவளை ஒன்றும் பண்ண முடியல. அவளை ரொம்ப ஈஸியால எடை போட முடியாது ரோஷி. அவ ரொம்ப டேஞ்சர். சரி விடு. நீ ஏன் அவளுக்கு இவ்ளோ ஹைப் கொடுக்கற? முதல்ல அவளுக்கு எப்போ நமக்கு கல்யாணம்னே தெரியாது. ஒரு வேளை அவளுக்கு தெரிஞ்சாலும் எங்க நடக்கும்னு அவளால இல்ல, எந்த கொம்பனால கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயத்துல நான் ஏற்கனவே அவளுக்கு நல்லா தண்ணி காமிச்சிட்டேன். நீ ரிலாக்ஸ்டா இருக்காது. நீ இப்படி சிடு சிடுன்னு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா? அக்கா அக்கா இருங்க, நான் போடுறேன், கொடுங்க. ஏன் நான் போடுறேனே? அக்கா கலர்லாம் ரெடி. அக்கா நீங்க ரெண்டு பேரும் இருங்க, நானே போடுறேன். இப்ப பாருங்க, எத்தனை புள்ளி போடலாம்? ஒரு 15. இந்திரா, என்ன இவ்ளோ அழகா கோலம் போட்டிருக்க? அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கோலம் போட்டு போட்டு பழகிடுச்சுக்கா. நீங்க வேணா காவியா அக்கா கிட்ட கேட்டு பாருங்க. ஊர்ல இருக்கும் போதெல்லாம் ஒரு பண்டிகை விடாம விடிய விடிய உட்காந்து நான் தான் கோலம் போடுவேன். அடுத்த நாள் வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அது ஒரு கெத்துக்கா. இந்திரா, நீ பெரிய ஆளுதான் போலயே. வீட்டு வேலை எல்லாமே அசராம பண்ற.
அக்கா அவளை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் இறங்கி பண்ணுவா. அவ்ளோ ஏன் ஈபி போஸ்ட்ல ஏறி நின்னு பல்பையே மாட்டுவா. ம். அட இதெல்லாம் வேற செய்வியா நீ? அது கலர் கூட. அக்கா நீங்க தான் இதெல்லாம் பெரிய விஷயமா பாக்குறீங்க. ஆனா மிஸ்டர் சுப்பிரமணிக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போய் என்ன மாதிரி அடி அடிச்சார் தெரியுமா அவரு? யாரு? அக்கா அவ எங்க அப்பாவை சொல்றாக்கா. அடிப்பாவி, அப்பாவே பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? சரி, வேற என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவ? அக்கா நீங்க அவ சமைச்சு சாப்பிட்டது இல்லையே. பா அவ்ளோ ருசியா சமைப்பா. அப்படியா இந்திரா? ஏதோ கொஞ்சம் சுமாரா பண்ணுவேன்க்கா. அவ சும்மா சொல்றா, அதெல்லாம் நல்லாவே சமைப்பா. சரி, அப்ப நீ ஒரு நாள் எனக்கு சமைச்சு தரணும், சரியா? டபுள் டன். கண்டிப்பா சமைச்சு தரேன்க்கா. சரி. காவியா, கோலம் யார் போட்டது? ரொம்ப அழகா இருக்கு. இந்திரா தான் அத்தை போட்டா. நல்லா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.